அமுகு டுமு டமால் டுமால் மாதிரி வேற ஏதாவது சொல்லு. பிடிக்கு வடிக்கு சடிக்கு அந்த மாதிரி ஏதாவது சொல்லு. புதுசா சொல்லு. பழையசா சொல்ல எப்படி ட்ரெண்ட் ஆவ. பழைய ஜோக்கு சொல்லுங்க நீ. நீ சொன்னது அவங்களே சிரிக்கல. அமைதியா இருங்க. 2019 முடிஞ்சிச்சு. 3 மாசம் ஆகுது முஞ்சி. தெரியுமா? 3 மாசம் ஆகுது. 4வது மாசம் வந்துச்சு. 4வது மாசம் பாதியில வரும். பாதியில. சரி ஓகே. ஆடியோல பாத்தீங்களா இல்லையா எங்க மாஸ்டரை? அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி அதே மாதிரி. சரி தலைவா சொல்லு தலைவா. இந்த ஒரு மாஸ்டர் ஆடியோ லான்ச்சு எல்லாருமே தளபதி என்ன சொல்லுவாரு, அந்த ஐடி ரைடுக்கு பதில் சொல்லுவாரான்ற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. அந்த மாதிரி அதை பத்தி பேசுவாருன்னு நினைக்கிறீங்க? கன்ஃபார்ம் பேசுவார். சரி கன்ஃபார்ம் பேசுவார் தளபதி. இந்த பேச்சுக்கு நைட் நியூஸ் தான், சன் நியூஸ் விவாத மேடை. என்னப்பா சொன்னார், அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், எப்படி சொன்னார், வேற மாதிரி சொன்னார், அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி, அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி. ரொம்ப தவறான விஷயம் அது மட்டும். கடைசியில் சொல்ல ஒரு ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு ஆடியோ லான்ச் மேலே எப்பவுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்துட்டு சொல்லி இருந்தால் நான் முன்னாடி கிச்சிப் ஏதாவது ரெடி பண்ண வந்திருப்பேன், பசங்க ஏதாவது ரெடி பண்ண வந்திருப்பேன். சொல்லு ஏதாவது சொல்லு. சும்மா டான்ஸ் ஆடுல சொன்னேன். 2019 முடிஞ்சு 3 மாசம் ஆகுது. 4வது மாசம் பாதி ஓய்னுக்குதுன்னு. 4ஆம் மாசம் மாஸ்டர் போடுறாரு. 4ஆம் மாசம் 9ஆம் தேதி வரும்போதுல அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி சொல்ல போற. அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி அதுதான். இன்னும் படம் ரிலீஸ் ஆகல. அதுல ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி இல்ல, அட்டகாசமா இருக்கும். இன்னும் எப்படி அட்டகாசமா. இந்த கொரோனா வைரஸால படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் பேசிடுறாங்க. அதெல்லாம் வள்ளிக்கே ஆகாது. அது எப்படிமா அவனுக்கு வந்து பொறாமையில் இருக்கிறானுங்க. அவனுங்க எப்படி பொறாமையில் இருக்கிறாங்க. சைனாக்காரனுங்க பொறாமையில் இருக்கிறாங்க. கொரோனா வைரஸ் வேடா கோளாறு குறைங்க ஏதாவது பேசினு இருக்காங்க. அம்பேத்கர் புலிகளுக்கு கொரோனா வைரஸ் வராதுல. அம்பேத்கர் புள்ளிங்களுக்கு கொரோனா வைரஸ்லாம் வராது. சொல்லி தளபதி புள்ளிங்க வரவே வராது. புள்ளிங்க வராது. அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி நாங்க வேற மாதிரி பேசுறா. இப்ப வேற மாதிரி பேசு. சரி தலைவா. ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு ஆடியோ லான்ச் வந்து எதனால இங்கே நடத்துறாங்க? எப்பயும் வந்து ஒரு காலேஜ்லாம் நடத்துவாங்க, அந்த மாதிரி பெரிய பெரிய இடங்கள்லாம் நடத்துவாங்க. இந்த வாட்டி என்ன காரணம் ஹோட்டலில் நடத்துங்க? கொரோனா வைரஸ் அவேர்னஸ் தான், அவ்வளோதான். வேற எதுவுமே. அப்புறம் பிகில் படத்தில் பரசி அடி வாங்கினாங்களே, இந்த வாட்டி வாங்க கூடாது எங்களை பிள்ளைங்க விளையாடிக்கூடாது. நான் அடுத்த வாட்டி பண்ணுவேன், பெருசாக பண்ணுவேன். அம்மாநாட்டி மாரி 30,000-40,000 பேர் இருப்பார் தளபதி. இந்த வாட்டி ஒரு வாட்டி விட்டுருவோம் 500 பேர். அவங்க பொழிச்சு யாரோ ஆக்டரா விஐபியா டிக்கெட்டு காசு கொடுத்து எப்படியும் போட்டோம். நாங்கள் அடுத்த வாட்டி வருவோம். இது நீல வரணும். நீ வர உங்களுக்கு இடமே இருக்காது. நீ வரத்துக்கு போய்ட்டு எடுக்க முடியாது. அவங்க ஒன்று அடிப்பீங்க, சின்ன பசங்களாம் அடிப்பீங்க. அடுத்த வாட்டி பயங்கரமாக பண்ணுவாங்க. மாநாடு போய் நடக்கும். அடுத்து பற்றியா சர்க்காரில் பார்த்தீங்களா மாநாடு, அது அப்படியே நடக்கும். சூப்பர். ஹேட்டர்ஸ்க்குலாம் என்ன சொல்ல வர தலைவா? குட்டி சரி பாட்டு இது பாது. ஏட்டர்ஸ் ஆர் கொன்னா எட் பட் இக்னோர் காம்லி. பாட்டு மியூசிக் வந்துச்சு என்னால எனக்கு. ஏட்டர்ஸ் ஆர் கொன்னா எட் பட் இக்னோர் காம்லி. அவ்வளோதான். எனக்கும் இங்கிலீஷ் தெரியாது. சேம் பிஞ்ச். அதுதான் பக்கா சமாளிச்சிக்கணும். அவ்வளோதான். எனக்கு நான் தப்பாக பண்ண போகிறேன், எனக்கு தெரியல இது. அதே மாதிரி தொடர்ந்து வந்து நம்மளுடைய படங்கள், அதாவது விஜய் சாருடைய படங்கள் தொடர்ந்து ப்ரெஷர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அது ஒரு ஃபேனாக எப்படி பார்க்குறீங்க? வேணுமே தான் பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் தான் நடக்குது? அது எல்லாமே நம்ம படம் கொடுக்குது வந்துருப்பா கரெக்டாக கொடுக்குறோம். தலைமை வச்சு இப்படி குத்தா இப்படி வரும், அப்படி குத்தா இப்படி வரும் தெரியும் அவங்களுக்கு. இவங்க இப்படி குத்தா இப்படி ஆகுறானு நம்ம என்ன பண்ணுறது? நம்ம எப்பயும் ஒரே மாதிரி கொடுப்போம் படம். அவள் தான் ஒரே வார்த்தை. தலைமை வச்சு யார் தலாம் செய் அப்படி இப்படி எப்படி கொடுப்பாங்க. ஆனால் பக்காவாக கொடுப்பாங்க. சொல்லுங்க ப்ரோ. அண்ணன் வேற லெவலில் இன்னைக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்க போகிறான்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக வந்து ஸ்பீச் வந்து வேறு லெவலில் தான் இருக்கும் இன்றைக்கி. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா வந்து ஐடி ரைடு அது மாதிரிலாம் தேவையில்லாத ஒரு பொய் புகார்லாம் அவர் மேலே செலுத்தி அவர் வந்து ஒரு இது பண்ணலான்னு பிளான் பண்ணாங்க. அது எதுவுமே இல்லைன்னு வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாரு. 2 படத்துக்கு என்ன சம்பளம் வாங்கினார் முதற்கொண்டு ஐடியே வந்து கன்ஃபார்ம் பண்ணி அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ மாஸ்டர் ரிலீஸ் ஆச்சுன்னா வச்சிங்களேன், அதுக்கு ஒரு ரைடுன்ற பேரில் படத்துக்கு எவ்வளோ கலெக்ஷன் சொல்லிட்டு அவங்களே ஒரு இதை கொடுத்துருவாங்க. அதான் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் கவர்மெண்ட்டே கொடுத்துரும். கவர்மெண்ட்டே அஃபீஷியலாக கொடுக்குது. பிகில் வந்து இவனுங்க நாங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் அவ்வளோ ஒரு நாளைக்கு இவ்வளோ வசூல் ஆகுது, கலெக்ஷன் ஆகுது, நாங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அவனுங்க நம்பாமல் வந்தானுங்க. அஜித் ஃபேன்ஸ்லேருந்து ஓவரால் எல்லாருமே அவ்வளோலாம் வரல அப்படின்னானுங்க. ஐடி ரைடு வந்தாங்க. 300 கோடி ரூபா வசூலாச்சு படம். தளபதி வந்து 50 கோடி ரூபா சம்பளம் வாங்கினாருன்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டாங்க. அவ்வளோதான். சூப்பர். அதே மாதிரி இந்த ஒரு ஆடியோ லான்ச்சில் அண்ணன் வந்து இந்த ஐடி ரைடு சிஏஏ பற்றிலாம் பேசுவாருன்றாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி அவருடைய அரசியல் வருகை எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ஒரு ஃபேனாக அதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக அதை பற்றி மௌனம் கலைக்காமல் ஏதாவது பேசுவார்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் என்ன பேசுவார்ன்றது அவர் பேச தான் தெரியும். சரி, தளபதி தரிசனத்தையாவது பார்க்கலாம். பாஸ் தான் இல்லை. இந்த கொரோனா பார்த்தீங்களா?
ஆ பார்த்தீங்களா தளபதியை இன்னும் பார்க்கலீங்களே, போயிட்டாங்களா? தெரியும், உண்மையிலே தெரியல. போயிட்டாங்களா? சரி, அதுதான். இல்லை வந்தால் பிறகு பார்த்துட்டு போகலாமே. சரி, ஓகே, தேங்க்யூ. நீ வேற பயமுறுத்த கொஸ்டின் கேள்வி அப்படின்னு சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து தளபதியோடைய ஸ்பீச்சுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணுறீங்க, நீங்களும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கீங்களா? ஆமாம், 6:30 வர லைவ் சொல்லியிருக்காங்க. ரொம்ப வெறித்தனமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். தளபதி பார்க்கலான்னு தான் பார்த்தோம். தளபதி ஏற்கனவே உள்ளே இருக்காருன்னு நியூஸ் வந்தது. ஸோ உள்ளே அலோடு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பேருக்கு தான் பாஸ் தந்திருக்காங்க. ஏன்னா பாஸ் ட்ரை பண்ணோம், கிடைக்கல அவ்வளோவா. சரி பார்க்கலாம், வெளியே இருந்தாவது எங்கேயா சாப்பிட கூட போனாலும் பார்க்கலான்னு பார்த்தோம். வர்றது மாதிரி தெரியல. வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சூப்பர். ஆக்சுவலாக தளபதி வீட்டுக்கு ரைடு வந்துச்சு. இப்போ தளபதி அந்த பாலிடிக்ஸை பற்றி பேசுவார்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அவர் பதிலடி தருவார்னு நினைக்கிறீங்களா? அது தளபதி வீட்டுக்கு ரைடு வந்திருக்காங்க. இனிமேல் தளபதி அது ஏற்ற மாதிரி ரைடு கொடுப்பார் எல்லாருக்கும். அண்ணா எனக்கு தெரியல, எனக்கும் தெரியாது. ஆக்சுவலாக வந்து கொரோனா வைரஸ்னால படம் ரிலீஸ் ஆகிறது கொஞ்சம் தள்ளி போகலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதனால கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவாங்க. மாஸ்டருக்கு முன்னாடி கொரோனா இருந்தாலும் போயிடும். கொரோனா மாஸ்டர் ஆகிடுவார் அவர். சூப்பர் தலைவா, அவ்வளோதான். இதுதான் எதிர்பார்த்து. இது சொல். இன்றைக்கி அதோட ப்ளஸ் வந்து என் ஃப்ரெண்டோட பர்த்டே. ஸோ நான் செலிப்ரேட் பண்ணலான்னு இங்கே வந்தேன். பார்த்தா டபுள் செலிப்ரேஷன் ஆகிடுச்சு. இவங்க தான் ஃப்ரெண்டா? ஆமாம், சத்யா. அவங்களுக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ 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 ஸோ மச். எல்லோரும் கேக் வாங்கி தந்தீங்களா? சந்தோஷமாக இருக்கும். தேங்க்ஸ் ப்ரோ.